ஹாய் ஹலோ குட் ஈவினிங். திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் வச்சு கோதுமை மாவு வச்சு உங்களுக்கு ரிச் ப்ரௌனி தான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்னா பட்டர் 100 கிராம், டார்க் சாக்லேட் 100 கிராம் ரெண்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில். டபுள் பாயிலிங்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அதுக்குள்ளே இந்த பட்டரும் நம்ம டார்க் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் ஒரு 100 கிராம் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ப்ரௌன் சுகரும் ஒரு 75 கிராம் வச்சுருக்கேன். கோதுமை மாவு ஒரு 100 கிராம். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஃப்ளேவரும் எசன்ஸும் வச்சுருக்கேன். இப்போ 2 முட்டையை நான் அடிச்சுக்கிறேன், நல்லா அடிச்சுக்கிறேன். இது ரொம்ப ரிச்சாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பீட் பண்ணியாச்சு. கையிலே பீட் பண்ணிக்கலாம், நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்லை. இப்போ சுகரை ஒயிட் சுகரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன், பவுட்ரு பண்ண சுகரை. இப்போ இதையும் நல்லா நம்ம விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்குவோம், மிக்ஸ் பண்ணிடுவோம். கட்டி இல்லாமல் கரையணும். இப்போ எக்கில் ஒயிட் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ப்ரௌன் சுகரை எடுத்து வச்ச ப்ரௌன் சுகரையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா கட்டி இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தான். இல்லைனா கட்டி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம மாவு போடும்போது ட்ரை இன்க்ரீடியண்ட் போடும்போது என்ன ஆயிரும், அங்கங்கே அந்த சின்ன சின்ன பீசஸ் போய் அப்படியே நின்றோம். அப்போ நம்ம பேக் ஆகி வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்தந்த இடத்துல சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா எக்கோட ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்மெல் வரும். அதனால் வெனிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, கைவிடாமல் அடிங்க. கைவிடாமல் அடிச்சிங்கனாவே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்மளுடைய பட்டரும் டார்க் சாக்லேட்டும் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடணும். வந்த பிறகு நம்ம உடனே இதையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதில் இப்போ நம்மளுடைய பட்டர் டார்க் சாக்லேட் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிடுவோம். இதையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு, கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் சலிச்சிருவோம். நல்லா கட்டி இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் சலிச்சிருவோம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். சலித்தோம்னா தான் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா தனித்தனியாக இருக்கும் சலிக்காமல் போட்டோம்னா. இப்போ சலிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம விஸ்க் வச்சே நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்படி பார்க்கணுன்னா, ரிப்பன் மாதிரி அப்படியே எடுத்தோடனே ரிப்பன் மாதிரி வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் நம்மளோட பேக்கிங் டின்னில் ஊற்றிக்கிறேன். இதுக்கு இடையில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனை. இப்போ நம்மளுடைய ப்ரௌனி பேட்டரை நான் இதில் ஊற்றிக்கிறேன். நம்ம கேக் டின்னில் இப்போ நம்ம பேட்டரை ஊற்றியாச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக போட்டு வால்நட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வால்நட் வச்சாச்சு. இப்போ நான் அவனை ஓப்பன் பண்ணி நம்மளுடைய கேக் டின் அதில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். உள்ளே வச்சாச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ராடுமே நம்ம மேலேயும் கீழேயும் 2 ராடுமே ஹீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு எவ்வளோ மினிட்ஸ் வைக்கிறேன்னா 40 மினிட்ஸ் வைக்கிறேன். 180 டிகிரி செல்சியஸில் பார்ப்போம். 40 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குது. எப்போவுமே நார்மலாக மைதா மாவு வச்சு ப்ரௌனி செய்வோம். நானும் செஞ்சுருக்கேன். பட் ஆனால் இந்த தடவை கோதுமை மாவு, அதோட ப்ரௌன் சுகர் அது போட்டு அது கொஞ்சம் ரொம்ப ரிச்சாக இருக்கும். நல்லா ப்ரௌன் சுகர் போட்டோம்னா, அதனால் ப்ரௌன் சுகர் போட்டு வால்நட் போட்டிருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்மளோட ப்ரௌனி எவ்வளோ ரிச்சாக நல்லா ரெடி ஆகிருக்கு பாருங்கள். மேலே அந்த கிளேஸாக சாக்லேட்ஸ் அப்படியே நிற்கிது பாருங்கள். பேக் ஆகிடுச்சு நல்லா. இப்போ ஆறட்டும். ஆறின பிறகு உங்களுக்கு நான் பீஸ் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இந்த மாதிரி, அதாவது ப்ரௌனி இந்த மாதிரி தான் வரணும். மேலே ஒரு மாதிரி அப்படியே ஷைனிங், நம்ம போட்டு அந்த சாக்லேட் மேலே அப்படியே ஷைனிங்காக நிற்கிது பாருங்கள்.
இதை தான் வந்து செம்மையாக இருக்கும் சாப்பிடும்போது. ஒரு மாதிரி அப்படியே உள்ளே வந்து மாய்ஸ்சராக இருக்கும், அப்படியே சாஃப்டான ஒரு இதில் இருக்கும், கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் உங்களுக்கு இது கட் பண்ணி ஆறின பிறகு கட் பண்ணி, இப்போ சூட்டோட கட் பண்ண முடியாது, ஆறின பிறகு உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து டிமோல்ட் பண்ணிக்கிறேன் நான். இந்த பட்டர் ஷீட்ஸ்லாம் எடுத்துருவோம். இப்போ நான் மெல்லிஸாக பீசஸ் போட்டுக்கிறேன் நான். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்கொயராக வேணும் அப்படின்னா இப்படி போட்டு அதுக்கப்புறம் இப்படி போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நானும் பீசஸ் போட்டுக்கிறேன் நான். பீஸ் போட்டேன் நான். உங்களுக்கு என்ன ஷேப்ஸில் வேணுமோ போட்டுக்கலாம். மெல்லிஸாக ஸ்லைசஸ் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஃபட்ஜியாக இருக்குது பாருங்கள். உள்ளே அப்படியே உள்ளே மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள். வெளியில் அப்படியே நல்லா அந்த சாக்லேட்டோட இது கனாஷ் மாதிரி மேலே இருக்குது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி வரும். நான் வந்து கோதுமை மாவு வச்சே தான் செஞ்சுருக்கேன், மைதா மாவு யூஸ் பண்ணவே இல்லை. நான் கோதுமை மாவு வச்சே தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி வரும். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Teresa's Grand Kitchen. Teresa, bye.